சிவாய நம. கந்தனுக்கு முன்பிருந்த கணபதியை வணங்கி இந்த வருடம் 1/5/2024 தமிழ் குரோதி வருடம் சித்திரை 18 புதன்கிழமை மதியம் 2:29க்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த வருடம் 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். இந்த 10ஆம் இடத்துக்கு குரு வருவதனால குடும்பஸ்தானத்தை குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு, மனை, இடந்தடம், இந்த நல்ல தாய் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜாதகப்படி அடுத்த கட்டமாக இந்த ஜாதகருடைய 6ஆம் இடமான எதிரி, கடன், வழக்கு, வியாதி, வழக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால 10ல் குரு வரதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 10ல் குரு வரதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வேலை சம்பந்தமாக கொஞ்சம் நிதானித்து எதிலையும் அவசரப்படாமல் இருக்கிற ஒர்க்கை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத எதுலேயும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உடல்நலை பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ரொம்ப நாளாக தடையாக இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஆண்டு இந்த ஜாதகருடைய கிரகத்துக்கு தடை விலகி பாதிப்புகள் குறைஞ்சி வீடு கட்டக்கூடிய, இடந்தடம் வாங்கக்கூடிய, மங்கள காரியங்கள், வண்டி வாகனங்கள் சேர்க்க இது எல்லாமே கைகூடும். ரொம்ப நாளாக வீடு கட்டி பூர்த்தி அடையாமல் இருந்த நேரம் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். கிரகப்பிரவேசம், மங்கள காரியங்கள் கைகூடும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீண்ட நாளாக இருந்துக்கிட்டு இருந்த வழக்கு, நீண்ட நாளாக உடல்நல பிரச்சனைகள் முன்னை விட குறையும். அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு சுமூகமான முடிவோ இல்லை உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ வந்து சேரும். உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முன்னை விட பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்ல சுபிட்சமான வாழ்க்கை உண்டு. ஜாதகருடைய நேரத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்குறதுனால நீங்கள் எதுலேயும் தேவையில்லாமல் ஈடுபடுறது, முன்னாடி போய் இதுலேயும் நிற்கிறது, ஜாமீன் தேவையில்லாத எதுலேயும் செய்ய போகிறதும் சரி வராது. நம்ம தேடி வரவங்களை பதில் சொன்னால் போதுங்கிற போல் வேலை வாய்ப்பில் கவனம் தேவை. இந்த சுப செலவுகள் பண்ணிக்கொள்ளலாம். கடன் சிக்கல் பிரச்சனைகள் இந்த ஆண்டு நல்லபடியாக முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம், ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம். இது ஒரு 20% பலன் தான் இந்த குரு பயிற்சி பலன் பொதுவாக. அதுக்கப்புறம் அவங்கவங்க ஜனன ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை, அவருடைய ஜென்ம லக்கணப்படி இன்றைக்கி என்ன திசை நடப்பு, என்ன புத்தி நடப்பு, என்ன அந்தர நடப்பு, இதை வச்சு தான் 100% பலன். அதனால் பயப்பட வேண்டாம். மற்ற மாதிரி ஜாதகத்தில் இந்த ஜாதகருடைய கிரகத்துக்கு குடும்பத்தில் கலஸ்தர பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் சிக்கல் இந்த ஆண்டு தீரும். இந்த உடல்நிலை கவனம், எதுலேயும் அவசரப்பட்டு பேசுகிறது, எதுலேயும் நிதானமாக செயல்படும் பொழுது வெற்றியை குறிக்கும். சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை சிவாலயம் சென்று எல் தீபமிட்டு வணங்கி வரும்பொழுது நன்மையை கொடுக்கும். குரு பகவான் வியாழக்கிழமை நெய் தீபமிட்டு வணங்கி நேரம் கிடைக்கும் பொழுது வணங்கி வரும்பொழுது ஜாதகத்தில் நன்மையை கொடுக்கும். ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கல திருச்செந்தூர் இந்த செந்தில் குமரனை வணங்கி வரும்போது சிறப்பம்சத்தை கொடுக்கும். மற்ற மாதிரி ஜாதகத்தில் வேறு எந்த பாதிப்பும் இந்த ஆண்டு கொடுக்காது. சுபவரிய செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சிறப்பை கொடுக்கும். பாதிப்புலாம் வராது. பயப்பட வேண்டாம். சுபம்.